ஃப்ரைடே நைட்டு 9 மேலே தாங்க வந்து சந்தைக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த சந்தை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த சந்தைக்கு போகிறேன். இதை பார்த்தோன்னே வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே எனக்கு வாங்கணுன்னு தான் தோணுச்சு. கவினும் நானும் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து வந்துட்டுருப்போம் இந்த மார்க்கெட்டுக்கு. இப்போ தான் அவனை வந்து கூட்டிகிட்டு வர முடியுது இல்லைங்க. கவினுக்கு வந்து கோவக்கானா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு போனோன்னே வந்து அவனுக்கு பிடிச்ச கோவக்காய், வெள்ளரிக்காய் அதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்குங்க. ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம மற்ற கடைகளில் வாங்குறத விட. சின்ன வெங்காயம் வாங்கியாச்சுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ரேட்டை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 2.5 கிலோவே வந்து 50 ரூபா தான் சொன்னாங்க. கவினோட இனி ஒரு ஃபேவரட் ஃபுட் பார்த்தீங்கன்னா இந்த உப்புட்டு தான். எப்போ மார்க்கெட்டுக்கு வந்தாலுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கார உப்புட்டு, இனிப்பு உப்புட்டு வாங்குறதுக்கு வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேங்க. நாங்கள் மார்க்கெட் போகிறோன்னு சொன்னோன்னே கவின் வந்து உப்புட்டு தான் வாங்கிட்டு வர சொன்னால், கூடவே வந்து அவனுக்கு பிடிச்ச பலாப்பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா. வந்தோடனே உப்புட்டு சூடாக இருந்தங்காட்டி அவனுக்கு வந்து எடுத்து கொடுத்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கவினுக்கு பிடிச்ச பலாப்பழத்தையே கட் பண்ணி கொடுத்தாச்சுங்க.